வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணிக்கு இனிமேல் நெட் செட் பிஹெச்டி அவசியமில்லை, கட்டாயமில்லை என்றதை யூஜிசி அறிவிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானியக் குழு உதவி பேராசிரியர்களை பணியமர்த்துவதற்கான வழிமுறைகள் தற்போது பார்த்திங்கன்னா டிராஃப்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நெட்டு செட்டு பிஹெச்டின்றது கட்டாயம் இல்லைன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் பிஹெச்டியுமே பார்த்திங்கன்னா பதவி உயர்வுக்கு பிஹெச்டி அவசியம்ன்றதும், மற்றபடி உதவி பேராசிரியர் பணிக்கு இந்த நெட்டு செட்டு பிஹெச்டி மூன்றுமே அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை என்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் பணிக்கு என்ன கல்வி தகுதிகள் ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றதை முழுமையான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். உதவி பேராசிரியர் பணிக்கு பார்த்திங்கன்னா புதிய 3 தகுதிகளை யூஜிசி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எந்த சப்ஜெக்டில் நம்ம நெட்டு வச்சுருக்கோமோ அந்த சப்ஜெக்டில் உதவி பேராசிரியர் ஆகலாம்ன்றது தான் இந்த புதிய விதிமுறைகளில் கொண்டு வரப்பட்டது. இது எதற்காகன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ சப்ஜெக்டில் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இளங்கலை, முதுகலை வேறு படிப்புகளை நம்ம படிச்சிருந்தாலும், ஸோ ஒரே ஒரு நபர் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பில் எந்த பாடத்தை நம்ம படித்திருந்தாலும் நெட்டு செட்டு ஸ்லெட் ஆகிய தகுதி தேர்வில் தேர்ச்சி மற்றும் பிஹெச்டி பட்டம் பெறும் பாடத்தில் உதவி பேராசிரியராக நியமிக்கப்படலாம்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஒரே நபர் இளங்கலையில் ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காரு, அதே போல் ஒரே நபர் யூஜியில் ஃபிசிக்ஸும் பிஜியில் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவர் இதில் எந்த பாடத்தில் நெட்டு முடிச்சிருக்காரோ அதற்கு உதவி பேராசிரியர் ஆகலாம். ஸோ அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் எந்த பாடத்தில் யூஜி பிஜியில் வெவ்வேறு பாடமாக இருந்தாலும் நான் ஒன்று பிஹெச்டி எந்த சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும் அதில் உதவி பேராசிரியர் ஆகலாம், இல்லை எந்த பாடத்தில் நான் நெட்டு முடிச்சிருக்கணும் அந்த பாடத்தில் நான் உதவி பேராசிரியர் ஆகலாம்ன்றதான் இந்த புதிய விதிமுறைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒருவர் 4 வருட இளங்கலையில் யூஜியில் இயற்பியல் மற்றும் முதுகலையில் பிஜி கணிதம் பாடம் பட்டம் பெற்றிருந்தாலும், நெட் தேர்வில் வேதியியல் பாடத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும், ஸோ அப்போ வேற ஒரு பாடத்தில் நெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா, அதே போல் பிஹெச்டி பாடத்தில் வேதியியல் பெற்றிருந்தாலும் அவர்கள் வேதியியல் பாடத்திற்கு கற்பிக்க தகுதியானவர்கள் என்றதான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று நெட் உள்ளிட்ட தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது பிஹெச்டி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரே நபர் இளங்கலை முதுகலையில் வேறு சப்ஜெக்ட். ஸோ இதை எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதில்னு பார்த்திங்கன்னா மல்டி டிசிப்ளினரியை கொண்டு வருவதற்கு தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அதே போல் டிராஃப்டில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ வெவ்வேறு பாடப்பிரிவுகளை ஒருத்தர் படித்தாலுமே அதில் எந்த பாடத்தில் குறிப்பிட்ட பாடத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்களோ அந்த சப்ஜெக்டை டீச் பண்ணலாம்ன்றதான் இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிஹெச்டி கட்டாயம் இல்லை. ஸோ அப்போது உதவி பேராசிரியராக நியமிக்க பிஹெச்டி பட்டம் கட்டாயம் இல்லை என மாற்றப்படுகிறது. 55% மதிப்பெண்களுடன் பெறும் முதுகலை பட்டம் போதுமானது. ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. போஸ்ட் கிராஜுவேஷன் முதுகலை பாடத்தில் பட்டப்படிப்பில் 55% நம்ம எடுத்திருந்தால் போதும், உதவி பேராசிரியராக ஆகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல். அப்போ நான் ஒரு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியராக போகிறதுக்கு முதுகலை பட்டப்படிப்பில் 55% கட்டாயமாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா தான் பார்த்திங்கன்னா அது உதவி பேராசிரியர் ஆக முடியாது. ஸோ அதற்கு தான் பார்த்திங்கன்னா மதிப்பெண் சதவீதத்துடன் அந்த 3 உதவி பேராசிரியர் பணிக்கான புதிய 3 தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் முக்கியமாக முதலாவது பார்த்திங்கன்னா 75% மதிப்பெண்களுடன் இளங்கலை பட்டம் அல்லது 55% முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் பிஹெச்டி முனைவர்
பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 75% மதிப்பெண்களுடன். ஸோ இது பார்த்திங்கன்னா இளங்கலைன்றது இந்த இடத்துல 4 ஆண்டு படிப்புகளை தான் இந்த இடத்துல குறிப்பிட்டுறாங்க. ஸோ ஏன்னா அதுதான் இன்டகிரேட்டட் கோர்சஸ்ஸு, 4 ஆண்டு படிப்புகள். அதே போல் 55% முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எலிஜிபிள். ஒன்று யூஜியில் 75% அல்லது முதுகலை பட்டத்தில் 55%. மேலும் ஸோ அப்போ பிஹெச்டி முடித்திருக்க வேண்டும், பட்டம் பெற்றிருக்க வேண்டும்ன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 55% மதிப்பெண்களுடன் முதுகலை பட்டம் மற்றும் நெட் செட் ஸ்லெட் ஆகிய தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அப்போது முதுகலை பாடத்தில் எந்த பாடமாக இருந்தாலும் ஸோ அதில் 55% மதிப்பெண்கள் பெற்றாலே போதும், உதவி பேராசிரியராக ஆகலாம். அதே போல் முதுகலை பட்டம் கிரெடிட் நிலை எம்இ எம்டெக் 55% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அப்போது போஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தால் கட்டாயமாக 55% முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும்ன்றதான் இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா தற்போது டிராஃப்டாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பதவி உயர்வுக்கு பிஹெச்டி கட்டாயம். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் பதவிக்கான பதவி உயர்வுக்கு பிஹெச்டி கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ கலை, வணிகம், மனிதநேயம், கல்வி, சட்டம், சமூக அறிவியல், அறிவியல், மொழிகள், நூலக அறிவியல், உடற்கல்வி, இதழியல், மக்கள் தொடர்பு, பொறியியல், தொழில்நுட்பம், வேளாண்மை. ஸோ இந்த துறைகள் அதே போல் இது சார்ந்த அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஸோ இந்த டிராஃப்ட்ன்றது கொடுக்கப்பட்டு அதற்கான ஃபீட்பேக்கை கொடுக்கறதுக்கும் அவகாசம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த புதிய நடைமுறைகள் தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் கொண்டு வரப்படுகிறது. இதனை மீறும் கல்வி நிறுவனங்கள் பட்டங்கள் ரத்து செய்யப்படும், உயர்கல்வி நிறுவன அங்கீகாரம் நீக்கப்படும் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த வரவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டாயமாக இதை பின்பற்றியே ஆகணும். ஸோ அது மாதிரி பின்பற்றாத கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பட்டங்கள் செல்லாதுன்றது தான் தற்போது யூஜிசி அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. எந்த தகவல் தேவைப்பட்டாலும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.